அது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பாடாக. இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்றும் இந்த நிகழ்ச்சியை முற்றிலுமாக தடுத்துவிட வேண்டும் என்றும் காவல்துறைக்கும் இன்னும் பல நிர்வாக இயக்கங்களுக்கும் அழுத்தம் கொடுத்து எப்படியாவது இந்த பேச்சை நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட என் தோளிலிருந்து என் நாவுகளை கொண்டு பேசக்கூடிய என் சகோதரர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹுடைய தூதரோடும் முஹம்மது ரசூலோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அல்லாஹுடைய தூதர் கூறிய காலத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய வார்த்தைகளை உண்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வில் வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளையும் சிரமங்களையும் அல்லாஹ் அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த சமூகத்துடைய ஆரம்பம்தான் நிம்மதியோடும் கண்ணியத்தோடும் வெற்றிகளோடும் அமையும். இறுதி காலம் நெருங்கும் போது சோதனைகளும் சிரமங்களும் அதிகமாகும். அடுத்தடுத்து அல்லாஹ் சோதனைகளையும் சிரமங்களையும் கொடுத்து கொண்டிருப்பான். முன்னால் சென்ற சோதனை பின்னால் வரக்கூடிய சோதனை முன்னால் சென்ற சோதனையை எளிதாக்கி காட்டும். அந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் எம்மை அழித்து விடக்கூடிய சோதனை என்பார்கள். இறை இல்லம் இடிக்கப்பட்டது, ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் எம்மை அழித்து விடக்கூடிய சோதனை என்றோம். நம்முடைய உணவு தடை செய்யப்பட்டது, ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் எம்மை அழித்து விடக்கூடிய சோதனை என்றோம். ஆடை தடுக்கப்பட்டது, ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் எம்மை அழித்து விடக்கூடிய சோதனை என்றோம். முன்னால் சென்ற சோதனைகள் அனைத்தும் சிரமம் என்றோம். ஆனால் பின்னால் வரக்கூடிய சோதனைகள் முன்னால் சென்றது பரவாயில்லை என்று எண்ணக்கூடிய காலம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது வந்தது. அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது செல்கிறோம். எங்களுடைய நிலங்களை நீங்கள் எடுக்கிறீர்கள், ஹாதிஹி முஹ்லிகதி, இன்னொன்றும் வரும், ஹாதிஹி முஹ்லிகதி. இன்னொரு 50-100 ஆண்டுகள் அல்லாஹ் இந்த உலகத்தை நீட்டினால் அவர்களும் சொல்லுவார்கள், ஹாதிஹி முஹ்லிகதி. நான் இந்த உரையின் மூலமாக 3 விஷயங்களை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதில் முதலாவது நான் கூற வருவது இது, இந்த சோதனைகளும் சிரமங்களும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இயற்கையானவை. அந்தந்த காலத்தில் அந்தந்த ஈமான் கொண்டவர்களுக்கும் அந்தந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் சோதனைகளை கொண்டும் சிரமங்களை கொண்டும் நெருக்கங்களை கொண்டும் அழிவுகளை கொண்டும் இழிவுகளை கொண்டும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். அப்படித்தான் இந்த சமூகத்தை அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான். இது செயற்கை அல்ல, இது அல்லாஹுடைய விதிகள், அல்லாஹுடைய இயற்கையின் அமைப்புகள். அல்லாஹ் இந்த சோதனையின் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தை அல்லாஹ் பலப்படுத்துவான். அல்லாஹ் ஒரு சமூகத்தை உயர்த்துவான். அல்லாஹ் ஒரு சமூகத்தை சொர்க்கத்திற்காக தயார் செய்வான். அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டோம், லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் சொல்லிவிட்டாலே சோதிக்கப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இதைவிட குர்ஆன் எப்படி கேட்க முடியும்? இதைவிட அல்லாஹ் இந்த நியதை எப்படி விளக்க முடியும்? இதற்கு முன்னால் உள்ள சமூகங்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான். அல்லாஹ் உங்களையும் சோதிப்பான். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். ஈமானில் உண்மையாளர்கள், ஈமானில் பொய்யர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரித்தறிவதற்காக இந்த இயற்கையின் சோதனைகளை கொண்டு அல்லாஹ் அந்த சமூகத்தை நெருக்கிக் கொண்டே வருவான். இன்னும் குர்ஆன் கேட்கிறது, அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்தில் நீங்கள் எளிதாக சிரமம் இல்லாமல், முன்னால் இருந்த சமூகம் சோதிக்கப்பட்டதை போலெல்லாம் நூஹுடைய சமூகம், மூசாவின் சமூகம், இப்ராஹிமின் சமூகம்,
ஈசாவின் சமூகம், இவர்கள் சோதிக்கப்பட்டதை விடவெல்லாம் நீங்கள் சோதிக்கப்படாமல் சொர்க்கத்தில் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வத்தர்ரா வல்ஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் துன்பங்களை கொண்டும் கவலைகளை கொண்டும் நெருக்கங்களை கொண்டும் அல்லாஹ் அவர்களை சோதித்து அவர்களை தடம்புரளச் செய்து அவர்களும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களும் அவர்களோடு ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களும் கேட்பார்கள், மதா நஸ்ருல்லாஹ். என்ன அர்த்தம்? தலைப்பெண்ண அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று கேட்பார்கள். அல்லாஹ் அந்த சோதனைகளுக்கு பிறகு சொல்லுவான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்தில் வரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு கூறுவான் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளை கொண்டு போர்க்களத்தில் மேலும் கீழும் அவர்களை சோதிப்பதற்காக அனுப்பினான். அந்த எதிரிகளுடைய படைகளை அவர்கள் பார்க்கும் போது அவர்களுடைய கண்கள் தடம் பிறண்டது, அவர்களுடைய தொண்டைகளை இதயங்கள் அடைத்துக் கொண்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் முஃமின்களை அல்லாஹ் சோதிப்பான். குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், யூஷிகுல் உமம், ஒரு காலத்திலே சோதனைகளை கொண்டு அல்லாஹ்வின் சமூகத்தை நெருக்குவார். எதிரிகளினுடைய சமூகத்தின் மீது பாய்வார்கள். உணவின் விரிப்பை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்கிறானோ அது போன்று எதிரிகள் என் சமூகத்தின் மீது பாய்வார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த காலத்திலே நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அந்த நேரத்திலே நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் உங்களுடைய எண்ணிக்கைக்கு மதிப்பாக கருதப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹனை சாட்டுவான். யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். நீங்கள் உலகத்தை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள், மறுமையை மரணத்தை வெறுக்க ஆரம்பிப்பீர்கள். அதன் காரணமாக எதிரிகளை அல்லாஹ் உங்கள் மீது சாட்டுவான். உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, முதல் அடிப்படை இந்த உரையின் மூலமாக நாம் புரிய வருவது, சோதனைகள் இயற்கையானவை. ஒரு சமூகத்தை எதிரிகள் தாக்குவதும், ஒரு சமூகத்தின் மீது திட்டங்கள் தீட்டப்படுவதும், ஒரு சமூகத்தின் உரிமைகள் பறிக்கப்படுவதும், ஒரு சமூகம் எதிர்க்கப்படுவதும், ஒரு சமூகம் போராட்டத்திற்காக அழைக்கப்படுவதும், இதுவெல்லாம் இயற்கை. இந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சோதனைகளை விடவா அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான்? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை விடவா அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்லாஹ்வுடைய தீனை உயர்த்துவதற்காக, அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க செய்வதற்காக அவர்கள் பட்ட இன்னல்களை எம்முடைய கண்கள் மறந்து விட்டதா? அல்லாஹ்வுடைய தூதர் கஅபாவிற்கு முன்னால் சுஜூதில் இருந்த நேரத்தில் குறைஷிகள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் ஒட்டகத்துடைய கழிவை தூக்கி எறிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரால், எம் ரசூலால், எம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த தூதரால் சுஜூதில் இருந்து அவர்களுடைய தலைகளை உயர்த்த முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சிரமப்பட்டதை பார்த்தவுடன் அவர்களுடைய மகள் சிறு வயதுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி சென்றார்கள். யா ரசூலல்லாஹ், என் தந்தையே, உங்களையா இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் என்று கூறி அந்த சிறிய பிள்ளை முயற்சி செய்து அந்த குடலை வெளியாக்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிரமத்திற்கு பிறகு தலைகளை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் குறைஷிகளை பார்த்துக்கொள், யா அல்லாஹ் குறைஷிகளை பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிரமத்திலே உள்ளாக்கிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் பெயரிட்டு அழைத்து அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போலவே கஅபாவிற்கு முன்னால் தொழுகையில் ஒரு நாள் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பின்னால் இருந்து
ஆடைகளை கொண்டு ரசூலுல்லாஹுடைய கழுத்தை நெருக்குகிறார்கள் குறைஷிகள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி சென்றார்கள். சென்று சொன்னார்கள், அத்தகுதுலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், அத்தகுதுலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய மனிதரையா நீங்கள் கொலை செய்ய ஆசைப்படுகிறீர்கள்? அல்லாஹ் ஒருவர் என்று அழைக்கக்கூடிய, ரப்பை ஒருவனாக ஏற்கக்கூடிய இந்த தூதரையா நீங்கள் கொலை செய்ய ஆசைப்படுகிறீர்கள் என்று அவர்களை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக எச்சரித்தார்கள். தாயிஃபுடைய பயணம், அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய இறுதி நேரம் வரை அவர்கள் நினைவு கூர்ந்த சோகத்தில், கஷ்டத்தில் ஒரு நிகழ்வு தாயிஃப். அல்லாஹுடைய தூதரை மக்காவாசிகள் புறக்கணித்ததற்கு பிறகு தாயிஃப் வாசிகளாவது என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களுடைய உயர்தர குடும்பத்தை சந்திப்பதற்காக ரசூலுல்லாஹ் செல்கிறார்கள். சென்று அந்த 3 தலைவர்களையும் சந்திக்கிறார்கள். 3 தலைவர்களும் சொன்னார்கள், முஹம்மதே, உமக்கு வேறு இறைவன் உம்மை தவிர வேறொருவரை அனுப்புவதற்கு வேறொருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லையா? உம்மையா ரசூலாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹுடைய தூதரை அவர்கள் விரட்டினார்கள். சோகத்தில் அல்லாஹுடைய தூதர் தாயிஃபிலிருந்து கிளம்பக்கூடிய நேரத்தில் வாலிபர்களை கொண்டும் சிறுவர்களை கொண்டும் கல்லால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அடித்தார்கள். அவர்கள் தாக்கினார்கள். அல்லாஹுடைய தூதருடைய முகமெல்லாம் இரத்தமானது, உடல் எல்லாம் இரத்தமானது. காலுறைகளை அவர்களால் கலட்ட முடியவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய இயலாமையை குறித்து பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் மலக்கை அனுப்பினான். நபியே, நீங்கள் கட்டளையிடுங்கள், உங்களுடைய ஒரு வார்த்தை போதும், இந்த தாயிஃப் வாசிகளை 2 மலைகளுக்கு இடையிலே வைத்து அல்லாஹ் நெருக்கி விடுகிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அவர்களை தவிர இந்த வார்த்தையை இந்த உலகத்திலே உச்சரிப்பதற்கு யாரும் அவர்களுக்கு முன்னாலும் இல்லை, அவர்களுக்கு பின்னாலும் பிறக்கப் போவதில்லை. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 2 ஆண்டுகள் குறைஷிகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வயிற்றில் சப்தங்கள் கேட்கும் அளவிற்கு, அவர்களோடு ஈமான் கொண்டவர்களுடைய குழந்தைகளுடைய கதறல் சத்தம் கேட்கும் அளவிற்கு, ஆட்டின் புழுக்கைகளை அவர்கள் சாப்பிடும் அளவிற்கு மக்காவிலேயே 2 ஆண்டுகள் வியாபார தொடர்பில் இருந்து, உறவின் தொடர்பில் இருந்து அல்லாஹுடைய தூதர் சொந்த ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். சொந்த ஊரில் இருந்து விரட்டடிக்கப்பட்டார்கள். குறைஷிகளால், காஃபிர்களால். சஹாபாக்களுடைய அபிசீனியாவுடைய முதல் ஹிஜ்ரத், சஹாபாக்களுடைய அபிசீனியாவுடைய 2வது ஹிஜ்ரத், சஹாபாக்களுடைய மதீனாவுடைய ஹிஜ்ரத், இதுவெல்லாம் இயற்கையாக நடந்ததா? இவற்றையெல்லாம் ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்த போது, இவற்றையெல்லாம் ரசூலை ஈமான் கொண்ட தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த போது, நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சோதனைகளில் இருந்து நீக்குவான் என்று நினைப்பது எம்மாத்திரம்? மின்ஹும் பிலால், அவர்களில் உள்ளவர்தான் பிலால். சுடுமணலில் சூடு காட்டப்பட்டார் பிலால். அஹத் அஹத், எனக்கு தௌஹீதை சொல்லுவதற்கு வேறொரு வார்த்தை தெரிந்தால் அதையும் சொல்லுவேனே தவிர, வரக்கா இப்னு நௌஃபலே, என்னை கடந்து செல்கிறீர், இவனுடைய சோதனையால், வேதனையால் ஒருபோதும் இந்த வார்த்தையை நான் மறுத்துவிட மாட்டேன் என்று பிலால் சொன்னார். சுமையா, யாசிர், அம்மா ரலியல்லாஹு அன்ஹும், சப்ரன் ஆலு யாசிர், சப்ரன் ஆலு யாசிர். ரசூலுடைய கண்களுக்கு முன்னால் அந்த மூவரும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஒரு பெண் கணவனுக்கு முன்னால், மகனுக்கு முன்னால் சோதிக்கப்படுகிறாள். அந்த சோதனையின் காரணமாக வேதனை அதிகமாகி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தௌஹீதில் நிலையாக இருந்து அவருடைய எஜமானருக்கு மாறு செய்வதுடைய கோபத்தின் காரணமாக ஈட்டியை கொண்டு அவர்களுடைய பிறப்புறுப்பில் குத்தப்பட்டு இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தீனுக்காக ஒரு பெண் ஷஹீதானார்கள். சப்ரன் ஆலு யாசிர். அந்த குடும்பத்தார்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, பொறுமையை கையாளுங்கள் யாசிரின் குடும்பத்தார்களே, யாசிரின் குடும்பத்தார்களே, பொறுமையை கையாளுங்கள். நீங்கள் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம். நீங்கள் படைக்கப்பட்டது அதற்காக, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது அதற்காக. ஹப்பாப் ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சிரமத்திற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய மாட்டீர்களா? நெருப்பில் படுக்க வைத்து எங்களை சோதிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே. ஹுபைப் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பிய போது ஹுபைபை சிறைபிடித்தார்கள். ஹுபைபிடத்திலே ஒரே வார்த்தை சொன்னார்கள், ஹுபைப், உன் தூதர் நீ நிற்கக்கூடிய தூக்கு மேடையில் நிற்பதாக கற்பனை செய், உம்மை விடுதலை செய்கிறேன்.
ஹுபைப் சொன்னார்கள், என் தூதர் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய காலில் ஒரு சின்ன முள் தைப்பதை கூட என் மனம் தாங்காத போது என் தூதர் இந்த தூக்கு மேடையில் நிற்பதை கற்பனை செய்வதை விட நான் மரணிப்பது மேல், என்னை மரணமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஹுபைப் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகம் சோதிக்கப்பட்ட காட்சிகளை, அவர்களுடைய தோழர்கள் சோதிக்கப்பட்ட காட்சிகளை, வறுமையை கொண்டு, பசியை கொண்டு, நெருக்கடிகளை கொண்டு, குடும்ப இழப்புகளை கொண்டு, உறவுகளின் பிரிவை கொண்டு, வறுமையால் பசியால் ரசூலுல்லாஹ் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம், இந்த வரலாறுகளை எல்லாம் படித்து பார்த்தாலே எமது கண்களுக்கு முன்னால் வரக்கூடிய சோதனைகளை பார்க்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை தயார்படுத்துகிறான். அல்லாஹ் எம்முடைய ஈமானை புதுப்பிக்க விரும்புகிறான். அல்லாஹ் எம்முடைய கலிமாவை உயர்த்த விரும்புகிறான். இந்த எதிர்ப்புகளின் மூலம், இந்த விமர்சனங்களின் மூலம், இந்த அடக்குமுறைகளின் மூலம் அல்லாஹ் எம்மை பலப்படுத்தி எம்மை சொர்க்கத்திற்காக, நரகத்திலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய, ரப்புக்கு உதவி செய்யக்கூடிய, அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை உருவெடுக்க ஆசைப்படுகிறான் என்றுதான் ஒரு முஃமின் அதை நம்புவானே தவிர, சோதனைகளை கண்டு, சிரமங்களை கண்டு, எதிர்ப்புகளை கண்டு, விமர்சனங்களை கண்டு, அடக்குமுறைகளை கண்டு ஒருபோதும் ஒரு முஃமின் ஏன் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் ஏன் என் சமூகத்தை இவ்வளவு சிரமத்திலே ஆளாக்குகிறான், ஏன் அல்லாஹ் இதை பார்த்தும் அல்லாஹ் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்ற வார்த்தைகளை ஒருபோதும் ஒரு முஃமின் உச்சரிக்க மாட்டான். அவர்கள் எல்லோருக்கும் தான் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரே வசனத்தின் மூலமாக பதில் சொல்கிறான். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநீதம் செய்யக்கூடியவர்களுடைய அநீதத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். வெறும் அல்லாஹ் பார்த்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று ஒருபோதும் எண்ணிக்கொள்ளாதீர்கள். கண்கள் பிதுங்கக்கூடிய நாள் வரை அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை பலப்படுத்துவானாக. அல்லாஹ் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹ் நம்முடைய சிரமங்களிலிருந்து அல்லாஹ் எப்படி சஹாபாக்களை பத்ரின் மூலமாக, ஹுனைனின் மூலமாக, அஹ்ஸாபின் மூலமாக, முஅத்தாவின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலப்படுத்தினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானையும் அல்லாஹ் அவனுடைய உதவியை கொண்டு பலப்படுத்துவானாக. இரண்டாவது அம்சம், சோதனைகள் இயற்கையானது. சோதனைகள் இந்த உலகத்திலே எல்லா சமூகத்திற்கும் அடுக்கடுக்காக இறுதி காலம் நெருங்கும் போது இயற்கையாகவே அதிகமாக வானில் தெரியக்கூடிய நட்சத்திரங்களை விட அதிகம் இந்த சோதனைகளால் இந்த சமூகம் தாக்கப்படும் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு முன்னால் கூறிய நற்செய்திகள். இரண்டாவது, அல்லாஹ் முஃமின்களுக்கு வெற்றியை வாக்களிக்கிறான். அல்லாஹ் முஃமின்களுக்கு உயர்வை வாக்களிக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை மீறுவானா? கேட்கிறேன், கேள்வி. அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை மீறுவானா? வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதவி செய்வது, வெற்றியளிப்பது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட கடமை. வலா தஹினு வலா தஹ்ஸனு. சஞ்சலமடையாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி. ஈமான் கொண்ட முஃமின்களுக்கும் ஆண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். அவர்களை இந்த பூமியில் பிரதிநிதிகளாக அல்லாஹ் ஆக்குவான். இதற்கு முன்னால் இருந்த சமூகத்தில் அவர்களை எப்படி அல்லாஹ் ஆக்கினானோ அது போன்று அவர்கள் விரும்பக்கூடிய தீனை, அவர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய தீனை கொண்டு அல்லாஹ் அவர்களை இந்த பூமியில் நிலையாக்குவான். வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னன். அந்த பயத்திற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் அமைதியை தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயப்லுகன்ன ஹாதல் அம்ர். அல்லாஹ் இந்த கட்டளையை முழுமையாக்கியே தீருவான். பகலும் இரவும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பையும், எந்த ஒரு குடிசை வீட்டையும், தாழ்வான வீட்டையும் அல்லாஹ் விடமாட்டான் அதற்குள் இந்த மார்க்கம் நுழையாத வரை. ஹப்பாப் ஓடி வந்த போது, யா ரசூலல்லாஹ்,
எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? அல்லாஹ்விடத்திலே உதவி செய்ய மாட்டீர்களா? உதவி கேட்க மாட்டீர்களா? எங்கள் நிலைமைக்காக அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்த மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் இருந்த சமூகத்தின் சோதனையை ஹப்பாபிற்கு கூறிவிட்டு சொன்னார்கள், ஹப்பாப் வல்லாஹி வல்லாஹி லயுத்திம்மன் அல்லாஹு ஹாதல் அம்ர். ஹப்பாப், அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தின் நிலையை அல்லாஹ் பூரணமாக்கியே தீருவான். சன்னாவில் இருந்து ஹதரமௌத் வரை ஒருவர் பயணம் செய்வார், அவர் அல்லாஹ்வை தவிர எதையும் பயப்பட மாட்டார். வலாக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன், அந்த அமைதியை அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஏற்படுத்துவான். ஆனால் ஹப்பாப், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்குறுதிகள் அது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உயர்த்தியே தீருவான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இந்த உலகம் முழுவதும் அல்லாஹ் இணைத்தே தீருவான். அதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க இடமில்லை. முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வான் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு. ஆனால் அல்லாஹ்விற்கென்று ஒரு நியதி இருக்கிறது, அல்லாஹ்விற்கென்று ஒரு முறை இருக்கிறது, அல்லாஹ்விற்கென்று சோதனையில் ஒரு வழிமுறை இருக்கிறது. அதன்படிதான் அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்குவானே தவிர அல்லாஹ் நாம் நினைப்பது போல இந்த சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்க முயற்சி செய்ய மாட்டான். இயன்சுருக்குமுல்லாஹு, குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் ஃபலா காலிப லக்கும், உங்களை எவரும் மிகைத்து விட முடியாது. வ இயஹ்துலுக்கும், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால், அல்லாஹ் உங்களை இழிவடைய செய்ய நாடிவிட்டால், ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அவனை தவிர வேறு யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய முஃமின்களாக நீங்கள் இருந்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் பத அல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கரீபன் ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா. இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பமானது, அந்நியமாக இஸ்லாம் தோன்றியது. இது போன்ற அந்நியத்தின் நிலைமைக்கு இஸ்லாம் மீண்டும் திரும்பும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவாக்களை கொண்டு அல்லாஹ் அந்த சமூகத்தை பலப்படுத்துவான். அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நற்செய்தி யார்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ற உறவாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ், மக்கள் சீர்கட்டால், மக்கள் நேர்வழி தவறினால் அவர்கள் அந்த சமூகத்தை பலப்படுத்துவார்கள், சீர்படுத்துவார்கள். இந்த இரண்டாவது அடிப்படை நமக்கு உயர்த்துவது ஒன்றுதான். அல்லாஹ் இந்த சமூகத்தை வெற்றி அடைய செய்வான். இந்த சமூகம் இழிவின் பாதையை நோக்கி, தோல்வின் பாதையை நோக்கி, உரிமைகள் மறுக்கக்கூடிய பாதையை நோக்கி அந்நியமாக்கப்படும் போது அல்லாஹ் அந்த சமூகத்தில் இருந்து மக்களை தயார்படுத்தி அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை கொண்டு அல்லாஹ் முஃமின்களுக்கு அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான். மூன்றாவது அடிப்படை, அந்த ஈமான் கொண்டவர்கள் யார்? யாரை கொண்டு அல்லாஹ் உயர்த்தப் போகிறான்? யாரை கொண்டு அல்லாஹ் இந்த சமூகத்தை பலப்படுத்த போகிறான்? அதில் உள்ளவர்களா நாமும் நீங்களும், அல்லது இன்னொரு சமூகமா? இன்னொரு சமூகத்தை கொண்டு அல்லாஹ் அதை உருவாக்குவானா என்பதுதான் இந்த உரையுடைய மூன்றாவது அம்சம். அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை, அல்லாஹுடைய வெற்றி உண்மை, அல்லாஹுடைய கண்ணியம் உண்மை. அல்லாஹ் இந்த சமூகத்தை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தை அல்லாஹுடைய தூதர் கவலையுறும்படி அல்லாஹ் ஆக்கிவிட மாட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. இந்த உரையுடைய முக்கியமான அடிப்படை மூன்றாவது பாடம், அல்லாஹ் சொல்கிறான், அந்த உதவியில் நீங்கள் கைகோர்க்க வேண்டும் என்றால், அந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய பணியில், அல்லாஹ் தயாரிக்கக்கூடிய படையில், அல்லாஹ்விற்காக வாழக்கூடிய அந்த சமூகத்தில், அந்த சமூகத்துடைய கண்ணியத்தையும் மதிப்பையும் உயர்வையும் மீட்டெடுப்பதற்கு உழைக்கக்கூடிய அந்த மக்களில் நீங்கள் ஆக வேண்டும் என்றால் இந்த சபையில், இந்த படையில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டால், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கேட்டால், உன் சமூகத்தின் வெற்றிக்காக அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினால், யன்சுருக்குமுல்லாஹ்,
அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான், உதவி செய்வான், வெற்றி அளிப்பான். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெற்றி பெறச் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவியை கொண்டு வருவான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வயுஸப்பித் அக்தாமக்கும், யானி வயுஸப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவான். இங்கே அல்லாஹ் சொல்வது, உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய நாடுகளில், நீங்கள் வாழக்கூடிய பூமியில் உங்கள் கண்ணியத்தை அல்லாஹ் உறுதி செய்வான், உங்கள் மதிப்பை அல்லாஹ் உதவி செய்வான், உங்கள் வெற்றியை அல்லாஹ் உறுதி செய்வான், உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எதிரிகளுக்கு சாட்டுவான், உங்கள் மீதுள்ள கண்ணியத்தை இந்த உலகத்தின் பார்வைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பலஸ்தீனுக்காக முஸ்லிம்கள் குரல் கொடுப்பதை விட பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். அந்த நீதிக்காக, அந்த மக்களை விடுதலை செய்வதற்காக, பச்சிளம் குழந்தைகள் அழிக்கப்படுவதை தடுப்பதற்காக, அதில் இஸ்ரேலிய நாட்டை கண்டிப்பதற்காக இந்த உலகத்திலே குரல் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களை விட பிரமதத்தார்கள். அந்த நாடுகளை சார்ந்தவர்கள், அதில் உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்துவான். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால், அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வெற்றி அளிப்பதற்கு உதவி செய்தால் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு யாரும் உதவி செய்துவிட முடியாது. அல்லாஹ் எல்லா உதவிகளிலிருந்தும் நீங்கியவன். அல்லாஹ்விற்கு உதவி செய்தல் என்பது அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்தல். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்களோ, எதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார்களோ, சஃபாவுடைய மலையிலிருந்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன் என்ற அழைப்பை கொடுத்த போது, தப்பத் யதா அபி லஹபி வதம், நாசமாவீராக முஹம்மதே என்று எந்த அபூ லஹப் சொன்ன காரணத்தால் அல்லாஹ் போரின் வசனத்தை அல்லாஹ் இறக்கினானோ, நாசமாவீர் என்று யாரை சொல்கிறாய்? உன் கரம் அழியட்டும் அபூ லஹபே. எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உச்சரிக்கப்பட்டதிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய சக்கரத்துல் மௌத்துடைய நேரம் ஜிப்ரீல் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலுக்கு. உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டார். அனுமதி கொடுக்கப்பட்டது. யா ரசூலுல்லாஹ், மலக்குல் மௌத் வந்திருக்கிறார்கள், அனுமதி கொடுக்கவா? அனுமதி கொடுக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வால். உள்ளே வந்தார்கள் மலக்குல் மௌத். யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உயிரை கைப்பற்றப் போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆள்காட்டி விரலை கை நீட்டி சொன்னார்கள். சஃபா மலையில் மேல் கூறிய அதே வார்த்தையை மரணத்தின் போதும், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லசகராத். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. மரணத்தில் ஒருவித மயக்கம் இருக்கிறது. கரம் கீழே விழுந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணமானார்கள். ரசூலுடைய மார்க்கத்தின் நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூல் உருவாக்கிய சமூகத்தின் நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். முஆத் இப்னு ஜபலை அனுப்பினார்கள் யமனுக்கு. முஆதே செல், அலையவர்களை லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம். முஸ்அபை அனுப்பினார்கள். 22 வயது வாலிபர். மதீனாவில் இருந்து ஒரு குழு வருகிறது அக்கபாவுடைய முதல் உடன்படிக்கைக்காக. வந்து சொன்னது, யா ரசூலல்லாஹ், உங்களிலிருந்து உங்களிடத்தில் அழைப்பு செய்யக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள். ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தது 22 வாலிபரை அழைத்தார்கள். முஸ்அப் செல்வி. ஒரு சிறிய கூட்டம் அக்கபாவுடைய உடன்படிக்கையில், ஒரு பெரும் கூட்டத்தை அழைத்து வந்தார் அக்கபாவுடைய 2வது உடன்படிக்கைக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னதாகவே அந்த ஒரே வாலிபர் மதீனாவில் அழைப்பு செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் கால் பதிப்பதற்கு வழிகளை தீட்டினார். முஸ்அப் இல்லையா? இல்லையா? ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் 14 வயது வாலிபர், 14 வயது வாலிபர் அபிசீனியாவை நோக்கி அனுப்புகிறார்கள் ரசூலுல்லாஹ். யார் இந்த அரசருக்கு எம்மை பற்றி விளக்குவது? வந்தார்கள். ஜஅஃபர், நான் வருகிறேன். நாங்கள் ஒரு சமூகம்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த எங்களுடைய முன்னோர்களை விட்டு எங்களை ஒரே இறைவனின் பக்கம் அழைத்தார் அந்த தூதர். லா இலாஹ இல்லல்லாஹ். ரபீ இப்னு ஆமிர் ருஸ்துமை நோக்கி சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் இப்தஅஸனல்லாஹ், நாங்கள் ஒரு கூட்டம், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட கூட்டம். படைப்புகளை விட்டு படைத்தவனை வணங்க வைப்பதன் பக்கம் அழைப்பதற்காக, நெருக்கடியான உலக வாழ்க்கையை விட்டு விசாலமான உலக வாழ்க்கையின் பக்கம், அநீதத்தின் அரசாங்கத்தில் இருந்து நீதியின் அரசாங்கத்திற்கு அழைப்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறார்கள். ரசூலால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் உதவியாளர்கள் அவர்கள். அன்சாருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவியாளர்கள். அல்லாஹ்விற்காக வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய தீனை தங்களுடைய உள்ளத்தில் தாங்கி பிடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த பூமியில் அவர்கள் வாழ்வார்கள். இவர்களை கொண்டுதான் அல்லாஹ் இந்த சமூகத்தை உயர்த்துவான். இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இவர்களுக்கு தான். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த ஈமான் கொண்டவர்களே. ஆனால் நாம் ஈமான் என்பது வெறும் முழக்கமாக, ஈமான் என்பது வெறும் சப்தமாக, ஈமான் என்பது வெறும் பயப்படுத்தக்கூடிய வார்த்தையாக கூட்டங்களில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கொண்டு உயர்த்துவதற்காக மட்டும் நம்முடைய ஈமான் செயல்படுகிறது. அல்லாஹ்வை அறிந்த நிலையிலா ஈமான் கொண்டு வாழ்கிறோம்? தூதரை அறிந்த நிலையிலா ஈமான் கொண்டு வாழ்கிறோம்? மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தை தூக்கி எறிந்து சொர்க்கத்தை நோக்கியா நடைபோட்டிக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து புரிவதற்காகவா நம்முடைய கவனங்களையும் சிந்தனைகளையும் நாம் நாளுக்கு நாள் மெருகேற்றிக் கொண்டிருக்கிறோம்? குர்ஆனை படித்து அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய சமூகமாகவா நாம் வாழ்ந்து மரணிக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில் வாழ்கிறோம்? பாவங்களில் இணைத்துக் கொண்டு, குற்றங்களில் இணைத்துக் கொண்டு, அல்லாஹ் தடுத்த அருவருப்பான அசிங்கமான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும் என்று நினைப்பது எங்கே கனவு காண்பதற்கு சமம்? தொழுகை இல்லாத, ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றாத, அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்காவை முழுவதுமாக நிறைவேற்றாத, தன் சமூகத்தை பற்றியே கவலை கொள்ளாத ஒரு சமூகத்தையா அல்லாஹ் அவருடைய வெற்றியை கொண்டு உயர்த்துவார் என்று எதிர்பார்க்கிறோம்? வக்ஃபை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது சூழ்ச்சி, இது ஒரு பெரிய அநீதம். இந்த தீர்ப்பு முஸ்லிம்களை அடக்கக்கூடிய தீர்ப்பு, இது நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய தீர்ப்பு. எல்லாம் சரிதான். ஒரே கேள்வி இந்த சமூகத்தை நோக்கி, இந்த சமூகத்துடைய கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்களின் கேள்வி, இதுவரை இந்த சமூகத்திற்கு வக்ஃபை பற்றி பேசிய ஒரு தலைவர் உண்டா? இதுவரை இந்த அமானிதங்களை இந்த சமூகத்திடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று துடித்த இந்த சமூகத்தின் இயக்கங்கள் உண்டா? சச்சார் குரு அழுக்கை எத்தனை ஆண்டுகள் வந்துவிட்டது. இந்த வக்ஃபை நீங்கள் முறையாக பயன்படுத்தினால் 12,000 கோடி வருமானம் இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது. இந்த அறிக்கை வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனது? எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? இதை சீர்படுத்துவதற்கு, இதை நிர்வாகப்படுத்துவதற்கு, இதை முறைப்படுத்துவதற்கு உங்கள் கரத்தால் சொல்லப்படுகிறது. நீங்கள் லஞ்சம் வாங்குகிறீர்கள் வக்ஃபில், நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் வக்ஃபில், நீங்கள் காசை வாங்கிக் கொண்டு நீங்கள் விரும்புவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் வக்ஃபில். எத்துணை குற்றச்சாட்டுகள் உங்கள் முன்னால் வீசப்பட்டது இத்துணை ஆண்டுகள். இங்கு வந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் கேட்கிறேன், வக்ஃபினுடைய தலைவர் பேர் என்ன? கையை உயர்த்தி சொல்லுங்க, யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லி. வக்ஃபுக்கு ஒரு தலைவரை இந்த அரசாங்கம் நியமிச்சு வச்சிருக்கு. யாருங்க அந்த தலைவர்? அவரெல்லாம் போயிட்டாருங்க.
நீக்கிட்டாங்க அவங்களெல்லாம். போராடுகிறோமா? அல்லாஹ் அக்பர் என்று கூச்சலிடுகிறோமா? உரிமையை நீக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறோமா? நம் நிலையை நாம் சீர்படுத்தாமல், நம் சிந்தனைகளை நாம் சீர்படுத்தாமல், நம் கவனங்களை நீங்கள் சீர்படுத்தாமல், உங்களுடைய ஊரின் ஜமாத்துகளை நீங்கள் சீர்படுத்தாமல், உங்கள் தலைமையை நீங்கள் சீர்படுத்தாமல் எதை சீர்படுத்த போகிறீர்கள்? மீட்டெடுத்து கொடுத்து விட்டால் மட்டும், உரிமைகள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருந்தால் மட்டும் சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடியதாக இதை மாற்றுவேன் என்று உறுதியை கொடுக்க போகிறீர்களா? அதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாலிப சமூகத்தை, ஒரு தலைமைத்துவ சமூகத்தை, ஒரு சிறந்த நேர்மையின் சமூகத்தை, நீதியின் சமூகத்தை உருவாக்கி அவர்களிடத்தில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை கொடுத்து நியமியுங்கள் எதிர்காலமே என்று கொடுத்து விட போகிறீர்களா? கொடுத்து விட போகிறீர்களா? என்ன செய்ய போகிறீர்கள் இதை வாங்கிக் கொண்டு? அல்லாஹ் அக்பர். பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். அல்லாஹ் என்னை சிரமத்திலே உள்ளாக்குகிறான். அல்லாஹ் இது போன்ற எதிர்ப்புகளை கொடுக்கிறான் என்றால் என் ஈமானின் கேள்வி அது. உன்னை தட்டி எழுப்புகிறான் அல்லாஹ். விழித்துக்கொள், விழித்துக்கொள். நீ அடிபட்டு கிடக்கிறாய், விழித்துக்கொள். விழித்துக்கொள் என்றால் வாருங்கள் போராடுவோம் என்ற அழைப்புக்கு நான் இங்கே அதற்கு ஆள் இல்லை. அதற்கெல்லாம் இயக்கங்கள் இருக்கிறது, அதனுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். என் அழைப்பு ஈமானிய விழிப்பு, குர்ஆனின் விழிப்பு, ஹதீஸின் விழிப்பு. அல்லாஹ் நம்மை சீராக்க மாட்டான் நாம் சீராகாத வரை. உங்களை பிரதிநிதிகளாக அல்லாஹ் மாற்றுவான். இந்த பூமியில் நீங்கள் பொருந்தக்கூடிய மார்க்கத்தை கொண்டு நிலைப்படுத்துவான். சும்மா கொடுத்துருவானா? யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ. நீங்கள் என்னை வணங்குவீர்கள், எனக்கு யாரையும் இணை வைக்க மாட்டீர்கள். வாகீமுஸ் ஸலாஹ். என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? வாகீமுஸ் ஸலாஹ். ஆட்சியை கொடுத்தால் தொழுவீர்கள். வஆத்து ஸகாத். ஜகாத்தை கொடுப்பீர்கள். இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் ஜகாத். அந்த செல்வத்தை ஒன்று திரட்டினால் உலக வங்கிகளில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் தோற்று போகும். வஆத்து ஸகாத் வஅதீஉ الرسول. ரசூலை பின்பற்றுவீர்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த். இந்த பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கினால் அகாமுஸ் ஸலாஹ். தொழுவீர்கள். அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ். என் வாலிபனே, அஸ்ஸலாஹ். ரசூலுடைய கடைசி மரணத்தில் அழைப்பது அஸ்ஸலாஹ் யா உம்ம, அஸ்ஸலாஹ் யா உம்ம. என் சமூகமே, தொழுகை, தொழுகை. தொழுகை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சமூகம் போராடினால் அந்த போர்க்களம் வீண். தொழுகாத சமூகத்தின் மீது அல்லாஹ்வின் பார்வை இல்லை, அல்லாஹ்வின் வெற்றி இல்லை. ரமதானில் ஃபஜ்ரை நிரப்புவதை போல் தமிழகத்தின் பள்ளிகளில் ஃபஜ்ரை நிரப்பி பாருங்கள். அடுத்த துஹரில் அல்லாஹ்வுடைய வெற்றியை பார்ப்பீர்கள். போராட்ட களம் என்றால் தயாராகக்கூடிய வாலிபர்களே, உன் தூக்கத்தை விட்டு போராட தயாரா? நாளை மறுமையில் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். பேர் என்ன? பேர் என்ன ஜி? ஹக்கீம் பாய். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். பேர் என்ன? ராஃபியா. யா ராஃபியா, நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். இந்த பேர் என்ன? ஹுசைன். யா ஹுசைன், நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். யா அப்துல் பாசித், நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ்.
அது சரியானால் அல்லாஹ் அனைத்து செயல்களையும் சரிபடுத்துவான். அது சீர்கட்டால் எல்லாம் சீராகும், சீர்கடும். இந்த தொழுகையில் இந்த சமூகம் தன்னை சரிபடுத்தினால் அல்லாஹ் அந்த சமூகத்தை சரிபடுத்துவான். தொழுகையில் இந்த சமூகம் தன்னை சீர்கெடுத்தால் அல்லாஹ் அந்த சமூகத்தை கண்டுகொள்ள மாட்டான். குர்ஆன் எங்கே? ரசூல் எங்கே? ரசூலுடைய வாழ்க்கை நமக்கு தெரியாது. ரசூலுடைய வாழ்வு முறை நமக்கு தெரியாது. மக்காவில் ரசூலுல்லாஹ் எத்தனை ஆண்டு காலம், மதீனாவில் எத்தனை ஆண்டு காலம், அவர்களுடைய பிள்ளைகள் என்ன, அவர்களுடைய மனைவிமார்கள் யார், சஹாபாக்கள் யார், அவர்கள் எத்தனை பேர் பத்ரில், எத்தனை பேர் உஹதில், ஹுனைன் என்றால் என்ன, முஅத்தா போர் என்றால் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போர்க்களங்கள் என்ன, வழிகாட்டிய போர்க்களங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய மதீனாவில் வாழ்க்கையில் அவர்கள் செய்த உடன்படிக்கைகள் என்ன, ஒப்பந்தங்கள் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வகித்த நிர்வாகத் திறன் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் செல்வத்தை எப்படி நிர்வகிக்க சொன்னார்கள், ஒரு சமூகத்தை, ஒரு தலைமைத்துவத்திற்கு எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு சமூகத்தை பலப்படுத்தினார்கள், ஒரு பொருளாதாரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு சமூகத்தை பலப்படுத்தினார்கள், நிர்வாக திறமையில், தலைமைத்துவ பண்பில், பொருளாதார வலிமையில் ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹ் கட்டமைத்த விதம் என்ன வழிகாட்டப்பட்டிருக்கிறதா? அறிந்திருக்கிறோமா? முறைப்படுத்தி இருக்கிறோமா? வக்ஃப் என்றால் என்ன? முதலில் எதுவெல்லாம் வக்ஃப், எப்படி இதெல்லாம் வக்ஃபு செய்யப்பட்டது, இந்த நாட்டில் எப்படி முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய வக்ஃபு உரிமை உருவானது, இவ்வளவு செல்வம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது, இதை கல்விப்படுத்திய, இதை முறைப்படுத்திய, இதை கொண்டு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்திய, இதை கொண்டு முஸ்லிம் ஏழைகளின் கவலைகளை நீக்கிய, இதை கொண்டு முஸ்லிம் வாலிபர்களுடைய செல்வத்தை பெருக்கடிக்க உதவி செய்த ஒரு தலைமைத்துவ பண்பை உருவாக்குவதற்குரிய அடிப்படை இதை கொண்டு மெருகேற்றிய ஒரு சமூகமாக மாறியா? இதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நான் போராட்டங்கள் வேண்டாம், இதை எதிர்க்காதீர்கள், இதை விமர்சனம் செய்யாதீர்கள், உங்கள் உரிமையை மீட்டெடுக்க நீங்கள் பள்ளியிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அழைக்கவில்லை. உங்களை சீர்படுத்துங்கள். இதன் முதலில் இது அல்லாஹ்வின் அழைப்பு, இது அல்லாஹ்வின் அழைப்பு. இந்த ஈமானை கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய வெற்றி வரும், அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு இரண்டாவது அடிப்படை வாத்திஉல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ஒருபோதும் சிதைந்து விடாதீர்கள். ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும். நீங்கள் சிதைந்து விட்டால், நீங்கள் பிரிந்து விட்டால் உங்கள் கண்ணியத்தை, உங்கள் மதிப்பை இழந்து விடுவீர்கள். உங்களுக்குள்ளே எதிரிகளாக வாழாதீர்கள். உங்களுக்குள்ளே இன்னும் பகைமையும் வெறுப்பையும் கொண்டு தலைமைத்துவத்தில் பிரித்துக் கொண்டு உங்களுடைய சமூகத்தை பயணிக்க செய்யாதீர்கள். துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், நாம் செயல்படுத்த வேண்டிய ஹதீஸ். இந்த காலத்தில் ஹுதைஃபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய முக்கியமான ஹதீஸ்களில் இதுவும் ஒன்று. நரகத்தின் வாசலில் இருந்து கொண்டு அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் பதிலளித்தால் நரகத்தில் உங்களை தூக்கி வீசி விடுவார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து வருபவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் உங்களுடைய தோள்களை கொண்டு வருபவர்கள், உங்களுடைய நாவுகளை கொண்டு பேசுபவர்கள். யா ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் நாங்கள் அவர்களை சந்தித்தால் நாங்கள் என்ன செய்வது? முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை சார்ந்திருங்கள், அதனுடைய இமாமை சார்ந்திருங்கள். யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தும் இல்லை, முஸ்லிம்களுடைய இமாமும் இல்லை என்றால் என்ன செய்வது? அவர்கள் எல்லோர்களையும் புறக்கணித்து வாழ்ந்து விடுங்கள். அதைவிட மரத்தின் மேல் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல். உங்களை ஓரணியில் சமூகத்திற்காக, சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஓரணியில் நிறுத்தக்கூடிய தலைவர்களாக உங்களுடைய தலைவர்கள் இல்லை என்றால், தத்தந்தம் கொடிகள், தத்தந்தம் இயக்கங்கள் என்று அவரவர்களின் அழைப்புகளுக்கு நோக்கம் கொண்டு உங்களை அழைத்தால், இயக்கங்கள் கூடாதென்றோ, கொடிகள் கூடாதென்றோ, தமுமுக, தவ்ஹீத் ஜமாத், ஜாக் இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெயர்களை கலைத்துவிட்டு முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தாக ஒன்று சேருங்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மரபே கிடையாது.
அன்சாரிகளை ரசூலுல்லாஹ் ஆதரித்திருக்கிறார்கள், அவுஸை ஆதரித்திருக்கிறார்கள், ஹஸ்ரஜை ஆதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று தனி கொடி இருந்தது, அவர்களுக்கு என்று தனி தலைவர்கள் இருந்தார்கள். அந்தந்த தலைவர்களுக்கு கீழ் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஆலோசனை கேட்கும் போது, முஹாஜிர்களை என்ன சொல்கிறீர்கள், அன்சாரிகளை என்ன சொல்கிறீர்கள், அவுஸை என்ன சொல்கிறீர்கள், இந்த கோத்திரத்தார்களை என்ன சொல்கிறீர்கள், பனு குறைதாவா, உங்களின் தலைவர் யார், அவர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை அங்கீகரித்தார்கள். ஆனால் பிரிவை அல்ல. ஒரே போராட்டம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயக்கங்களும், ஒரே குரல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொடி. இது ரசூலின் சமூகமா? இது இயக்கத்தின் தலைமையா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக ஒரு சமூகத்தை பொது கருத்தில், கொள்கையை பத்தி எல்லாம் பேசல, கருத்து வேறுபாடு பத்தி எல்லாம் பேசல. நீங்க 8 தொழுங்க, 20 தொழக்கூடிய பள்ளி வச்சுக்கோங்க, நீங்க தொப்பி போடுறவங்களை உள்ள விடுங்க, நீங்க இன்னும் விடமாட்டேன்னு சொல்லி அடிங்க, நீங்க கை அசைக்கிறத பத்தி பேசுங்க, கை அசைக்காத பத்தி பேசுங்க, நீங்க ஜக்காத்தை ஒரு முறைன்னு சொல்லுங்க, நீங்க எத்தனை முறை வருஷத்துல கொடுக்கறத பத்தி பேசுங்க, பிறைய இந்த பிறையை கொண்டாடுங்க, நீங்க அந்த பிறையை கொண்டாடுங்க, இதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கோங்க. இது மார்க்கம். அழகிய முறையில் பேசி கலந்துரையாடல் செய்து எது சத்தியமோ அதை சத்தியத்தில் எடுத்துக்கொண்டு, எது சத்தியம் இல்லையோ அதை கண்ணியமான முறையில் கையாளுங்கள். ஆனால் சமூகத்துடைய விஷயத்தில், பொது விஷயத்தில், அல்லது உங்களுடைய பார்வையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசியல் கருத்தில், ஒரு சமூகத்தை அரசியல் தரத்தில் உயர்த்துவதில் நீங்க ஒண்ணு சேரலன்னா மக்களை ஏமாற்றுகிறீர்கள், மக்களை ஏமாற்றுகிறீர்கள். இது ரொம்ப நாளைக்கு படிக்கிறது. இந்த வரக்கூடிய 2026 என் குரல் எல்லாம் ஒரு குரல் கிடையாது. இது சென்று இந்த தமிழகத்தை அப்படியே பிரதிபலிக்க போவதில்லை. என் ஆசையை சொல்கிறேன். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து, திட்டங்களிலிருந்து உங்களை ஈமானை பலப்படுத்தியதற்கு பிறகு உயர்வு வேண்டும் என்றால் எல்லோரும் சேர்ந்து ஒரே கருத்தில், ஒரே 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 முடிவில் ஒன்று சேருங்கள். அல்லாஹ் இந்த ஒற்றுமையை கொண்டு உங்களை கண்ணியப்படுத்துவார். இல்லை என்றால் இந்த சமூகத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்தின் செய்தியை ஒரு அறிஞர் அழகாக எழுதியிருப்பார். ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை சமூகத்தை ஒருமைப்படுத்தாமல், ரசூலுல்லாஹ் கபரில் அடக்கமாகவில்லை சமூகத்தை ஒருமைப்படுத்தாமல். யா அஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாக கூடிய நேரத்தில் அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று சொன்னதன் அடிப்படை என்ன? அவர்தான் அடுத்த தலைவர். நான் இருக்கும் வரை எவரும் தொழுகை நடத்த அனுமதி கிடையாது. அபூபக்கரை அனுமதித்திருக்கிறேன், இப்போது அபூபக்கரை அனுமதிக்கிறேன். தன்னால் முடியவில்லை, திரை அகல்கிறது, அபூபக்கர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்தார்கள். அபூபக்கரின் தலைமையில் ஒரு சமூகம் நிற்பதை அறிந்தார்கள், புன்சிரிப்பை செய்தார்கள், அறையின் கதவை மூடினார்கள், திரையை மூடினார்கள். அவர்கள் மரணமானது, அவர்கள் மரணம் ஏற்பட்டது இல்லையா? சஹாபாக்களும் ரசூலை அடக்கம் செய்யவில்லை, அபூபக்கரை கலீஃபாவாக மாற்றும் வரை. விமர்சனம் செய்வார்கள் வரலாற்றை எழுதுபவர்கள், ரசூலுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டே இவர்கள் தலைமைத்துவத்திற்கு ஆசை கொண்டார்கள் என்று. இல்லை, அல்லாஹுடைய தூதர் பழக்கிய உருவாக்கிய சமூகம் அது அல்ல. நான் இல்லை என்றாலும் என் சமூகம் ஒரு நேர ஓரணியில் நிற்பதற்கு ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்காமல் என்னை அடக்கம் செய்து விடாதீர்கள் இந்த ரசூலுடைய வழிமுறை. சஹாபாக்கள் அதை பின்பற்றினார்கள், அது நடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ரசூல் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து இந்த பூமிக்குள் புதையும் போது, அடக்கம் செய்யப்படும் போது அபூபக்கர் கலீஃபா. 1000 கருத்து வேற்றுமைகள் இருந்தது அன்சாரிகளுக்கு, 1000 கருத்து வேற்றுமை இருந்தது முஹாஜிர்களின் சிலருக்கும். முனாஃபிக்குகள் எழுந்தார்கள், அலியை பின்பற்றக்கூடிய மக்கள் எழுந்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் ஓரணியில் சொன்னது, உமர் கைப்பிடித்து சொன்னார், அபூபக்கரே நீதான் கலீஃபா. ரலியல்லாஹு அன்ஹும் வரதா. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசியாக தௌபா, பாவ மன்னிப்பை கொண்டு நெருங்குங்கள் அல்லாஹுவை. ஒரு சமூகம் வெற்றி பெறுவதற்குரிய அடிப்படை தௌபா. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே,
அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். கஸாவை குறித்து கவலை கொள்ளாதே. தொழுகையை விட்டுக் கொண்டிருந்தால் அதற்கெல்லாம் நமக்கு உரிமை கிடையாது. கஸாவை குறித்து கவலை கொள்ளாதே பெண்ணே. ஹிஜாபை நீ பேணவில்லை என்றால், கஸாவை குறித்து கவலை கொள்ளாதே. உன் செல்வத்தில் ஜக்காத்தை நீ வெளியாக்கவில்லை என்றால், கஸாவை கொண்டு கவலை கொள்ளாதே. அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களில் உன் பார்வையை, உன் செயலை நீ வைத்திருந்தால் அதற்கெல்லாம் உனக்கு உரிமை இல்லை. கஸாவை கொண்டும் ஒரு உரிமைகள் மறுக்கப்படுவதை கொண்டும் கவலை கொள்ளாதே. இன்னும் தவறான அசிங்கமான காட்சிகளை பார்த்து, ஆபாச படங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தால் கஸாவை கொண்டு கவலை கொள்ளாதே. சமூகமே, எந்த ஒரு சமூகம் போதையை ஒழிப்பதற்கு வந்ததோ அதே சமூகம் போதையை தன் சமூகத்தின் மத்தியிலேயே பரப்பி ஒரு சமூகத்தின் வாலிப சமூகத்தை தரைமட்டமாக்குவதற்குரிய முயற்சியை எடுப்பதில்லை. போன வாரம் கோயம்புத்தூர்ல 9 பேர் அரெஸ்ட் ஆகப்பட்டாங்க போதை வழக்குல. 9 பேருடைய பேரை படிச்சு பாருங்க. படிச்சு பாருங்க போய். ஊட்டியில, மேட்டுப்பாளையத்துல, இந்த கீழக்கரையில, இந்த காயல்பட்டினத்துல, நதராம்பட்டினத்துல இங்கேதான் போதை கொடுக்கிறது என்ன பிரமதத்தார்களா? பிரமதத்தார்களா? அங்கெல்லாம் போதை யூஸ் பண்ணி அந்த பீச் ஓரத்திலையும் ரோட்டோரத்திலையும் படுத்து கிடக்கிற வாலிபர்கள் எல்லாம் என்ன, அவங்க எல்லாம் அல்லாவை மறுத்து வாழக்கூடிய சமூகமா? யார் இவர்கள்? யார் இவர்கள்? இன்ஸ்டாகிராமிலும் சோசியல் மீடியாக்களிலும் சமூகத்துடைய புரட்சி செய்பவர்கள். ஆனால் இரவில் பார்களில், பப்புகளில், போதை வஸ்துக்களில், கஞ்சாக்களில், எத்துணை பப்புகளை, கஞ்சாக்களை விற்கக்கூடிய இடங்களை, கஞ்சாக்கள் அனுமதிக்கப்படக்கூடிய பப்புகளை நடத்துபவர்கள் முஸ்லிம்கள். இதை எதிர்த்து எப்போது போராட போகிறீர்கள் இயக்கங்களே? இதிலிருந்து சமூகத்தை எப்போது பாதுகாப்பதற்கு உங்களுடைய உயிர்களை அர்ப்பணிக்கப் போகிறோம் என்று சொல்ல போகிறீர்கள்? என் எதிர்கால சமூகம் போதையிலும், அந்நியத்திலும், அசிங்கத்திலும், ஆபாசத்திலும், அசிங்கமான காட்சிகளிலும், இசைகளிலும், சினிமாக்களிலும் மூழ்கி நாசமாகி கொண்டிருக்கிறது. இதை குறித்த கவலை இல்லாமல், இதை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல், இந்த பாவங்களில் இருந்து சமூகத்தை தடுப்பதற்குரிய அறிஞர்களையும் தலைவர்களையும் உருவாக்காமல் எந்த சமூகத்தை வெற்றி பெற செய்ய போகிறோம்? தூபு இலல்லாஹ். நீ போதையை உட்கொண்டிருந்தால் உன் சமூகத்தின் நிலைமையை கொஞ்சம் நினைத்து பார்த்துக்கொள். ஒரு பச்சிளம் குழந்தை கஸாவில் பாலஸ்தீனத்தில் கொலை செய்யப்படுகிறது. அநீதத்தால் இதற்கான உதவியை நீ செய்ய வேண்டும் என்றால் நீ காசு பணத்தை நீ அங்கு போய் போராடவெல்லாம் வேண்டாம். இருக்கக்கூடிய பாவத்தை விடு. விடு பாவத்தை, தூக்கி எறி அந்த பாவத்தை. உன் கண்ணை ஆபாசப்படங்களில் இருந்து மூடிக்கொள். சமூகத்திலும் ஆணும் ஆணும் திருமணம் செய்யக்கூடிய, ஆணும் ஆணும் ஒன்று சேரக்கூடிய, பெண்ணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடிய கே லெஸ்பியன் போன்ற பழக்கங்களும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரு சமூகம் தன்னை அழிப்பதற்கு என்ன பாவங்களை எல்லாம் ரப்பிடத்திலே காட்ட வேண்டுமோ அதையெல்லாம் திறந்து காட்டிக் கொண்டிருக்கிறது. நான் பாவம் செய்யவில்லை, நான் பயானுக்கு வந்துட்டேன், அவன் தான் பப்புல உட்கார்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் களிமா சொல்லியிருந்தான்னா ஒத்தகு ஃபித்னத்தன், பயந்து கொள் சோதனையை தனிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஒரு சோதனை அல்லாஹ் இறக்க வேண்டும் என்றால் அதில் நல்லவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் அந்த பாவங்களை கொண்டு அந்த சமூகத்தை சோதிப்பான். என் பாவம் என் சமூகம் அழிவதற்கு காரணமாகாமல் இருந்தால் போதும். நான் சமூகத்திற்கு நலவு செய்யவில்லை என்றாலும் மேடையில் ஏறி பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் பாவத்திலிருந்து ஒதுங்கிக் கொண்டு என் சமூகத்திற்கு நான் உதவி செய்தால் போதும். தவறான எண்ணங்களும் காட்சிகளும் வரும்போது அந்த குழந்தையின் கதறல் சத்தத்தை பார். பசியால் நடக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார். உன் நாட்டில் உணவை கொண்டு, ஆடையை கொண்டு, உரிமைகளை கொண்டு, நிலத்தை கொண்டு நீ தாக்கப்படக்கூடிய இந்த எதிர்ப்புகளை கொஞ்சம் நினைவில் கொள். எதிர்கால சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது தரைமட்டமாக்குவதற்குரிய எல்லா முயற்சிகளும் ஆபாசங்களை கொண்டும், போதைகளை கொண்டும், சினிமாக்களை கொண்டும், இசைகளை கொண்டும், அல்லாஹ்வை விட்டும் மறுமையை விட்டும் திசை திருப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் நம் மீதும் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தூபு இலல்லாஹ், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ்.
லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக்கி தந்து விடுவான். தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி தௌபாவை கொண்டு வாருங்கள். நூஹ் சொன்னார், தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் வானங்கள் பூமிகளில் இருந்து அருட்கொடையை கொண்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா. அந்த கூட்டம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வை தக்வாவை கொண்டு பயந்திருந்தால், அல்லாஹ்வை தக்வாவை கொண்டு பயந்திருந்தால், ஈமான் கொண்டு தக்வாவை கொண்டு பயந்திருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, அல்லாஹ் வானங்கள் பூமிகளுடைய பரக்கத்துகளை அல்லாஹ் திறந்து வைப்பான். பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், தக்வாவை கொண்டும் ஈமானை கொண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பலப்படுத்தினால் லபரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அல்லாஹ் வானங்கள் பூமிகளுடைய பரக்கத்தை உங்களுக்கு திறந்து வைப்பான். இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் யாரும் அந்த உதவியை மிகைக்க முடியாது. வய்யஹ்துலுக்கும், அல்லாஹ் கைவிட்டு விட்டால், எந்த தலைவர்கள் உங்களுக்காக குரல் கொடுத்தாலும், எந்த மக்கள் உங்களுடைய உரிமைகளுக்காக போராடினாலும், யார் உங்களுக்காக எழுந்து நின்றாலும், ஃபமந்தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அல்லாஹ்வை விட யார் உங்களுக்கு உதவி செய்து விட முடியும்? அதற்கு பிறகு அல்லாஹ்வை தவிர யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அல்லாஹ் உதவி செய்வான். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், முஃமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட கடமை. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யுங்கள், ஈமானை கொண்டு செய்யுங்கள், தௌபாவை கொண்டு செய்யுங்கள், நல்லவர்களாக மாறி செய்யுங்கள், பாவங்களை விட்டு செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக, ரசூலுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தீனோடும், பள்ளிகளோடும், நல்ல அறிஞர்களோடும், சிறந்த தலைமைத்துவத்தோடும், சமூகத்துடைய விழிப்புணர்வோடும், நிர்வாகத்துடைய திறமையில், பொருளாதாரத்துடைய திறமையில், தலைமைத்துவத்துடைய திறமையில், நீதியின் திறமையில் சமூகத்துடைய வாலிபர்களை உருவாக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது. பொருளாதாரத்தில் சமூகம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீதி நிர்வாகத்தில் சமூகம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களை சந்திப்பதற்கு முன்னால் சிறந்த தலைவர்கள் தலைமைத்துவ பண்பில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நிர்வாக திறமையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தன் வாழக்கூடிய நாட்டில் தன்னால் பலன் கிடைக்கக்கூடிய மக்களாக, தன் ஈமானை கொண்டவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக மாறினால் இந்த நாடும், இந்த மக்களும், இந்த உலகமும் நமக்காக குரல் கொடுக்கும். எப்போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பலப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை அல்லாஹ் உயர்த்துவானாக, நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவானாக. நலவும் நன்மைகளும் இருந்தால் இந்த உரையில் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் அவனுடைய மார்க்கத்தின் புறத்திலிருந்தும் உருவானவை. தவறுகளும் தவறுதலான வார்த்தைகளும் இருந்தால் அது என்னிடமிருந்தும் ஷைத்தானிடமிருந்தும் உருவானவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்தட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தையும் என்னுடைய அந்தஸ்துகளையும் என்னுடைய சிரமங்களையும் அல்லாஹ் நீக்கட்டும். அகூல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். ஒரே ஒரு செய்திதான், இதை சுமந்து செல்லுங்கள். இந்த உரையில் போதும். ஒவ்வொருவரும் மனதில் கை வைத்து சொல்லுங்கள். நாளை மறுமையில் சொல்லுங்கள், அல்லாஹ் என்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை கொண்டுதான். அல்லாஹ் நாளை மறுமையில் என்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை கொண்டுதான். இதில் நான் சீரானால் அல்லாஹ் என்னை முழுவதும் சீர்படுத்துவான். அல்லாஹ் இதில் நான் சீர்கட்டு விட்டால் அல்லாஹ்விடத்தில் வேறு எந்த நன்மைகளும் இல்லை என்னை சீர்படுத்துவதற்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த அருளை செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒரு அழைப்பிற்காக நான் முதலே சொன்னதா இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது,